பார் உலக இளம்பிட்டு பரந்தா
சொல்றது கேளுமா ஓய் இப்படியே கையில விட்டுன்னு சொல்லணும்னா ஆமா இந்த நெகக்கண்ணு பேத்துக்கும் நெகக்கண்ணு வலி பொல்லாத வலி சாப்பிடுறியா இல்ல இத புடிச்சுக்கோ இது இரும்பு புடிச்சுக்க இத கையில இத புடிச்சுக்கிறியா இந்த மரத்துக்கு சாந்துக்கோ சாந்துக்கிறேன் எவ்வளவு வலுவுக்குதோ கால அகட்டி விரிச்சு வச்சுக்கணும் எம்மட்டு வலுவுக்குதோ போட்டு வரு நிறுத்தினேன் கொல்வாயா இந்த கலிப்பாடு செட்டியா சொல்றதுக்கு இன்னொரு கையில கொல்வாயா கோயில் போட்டு வச்சுக்கலாம் தச்சுக்குவா
வந்தடி பணியக்கூடிய நேரம் திக்கெட்டும் திசை நான்கும் உன்னுடைய கீர்த்தி பரவ வேண்டும், உன்னுடைய புகழ் பரவ வேண்டும். எந்த இடம் சென்றாலும் சீருற்று சிறப்போடு வாழ வேண்டும். எல்லாமல்ல இரவி நிச்சயத்த வாழி பாரத பத்தனி யார் அந்த அம்மா பாஞ்சாலி உன்னுடைய அருட்களால் வாழ வேண்டும். நம்ம கம்பெனி கெட்ட பேரே இல்ல. என்ன காரணம் கேட்டியா, இந்த மாதிரி கிருஷ்ணகிரிக்கு அந்த பக்கம் உடம்பம் பக்கம் மருதேப்பள்ளி கம்பெனியா வந்து ஆட்டம் அடிச்சோம் அடிச்சாய் ஒரு நாய் கூட போய் பார்க்கலாம் அப்படின்னு கெட்ட பேரே இல்ல. ஒரு நாய் வந்துச்சு ஆட்டம் பதில் போயினே இருந்துச்சு. நல்லதுமா. அப்படி இருந்தாலும் என் பாதத்தை பணிந்த போது அந்த அம்மையாருடைய ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும். அதை விடுத்து புண்ணிய திருச்சபை இல்லையா, தெய்வீக திருச்சபை, வெறும் மக்கள் சபை, படித்தவர் பட்டம் பெற்றவர், வேத புராணங்களை கற்றவர், தன்னூல் இடிகாசத்தை காதால் கேட்போர், ஆண்டோர் சார்ந்தோர் நம்மளை போன்றோர் இந்த கலையை கற்றும் இந்த கலைதாமான்கள் அனைவரும் வந்திருக்கக்கூடிய புண்ணிய சபை இல்லையா. இச்சபையிலே எப்பேற்பட்ட சபை இது? புண்ணிய சபை, ஆற்று சபை. 101 1001 புலவர் சொந்தமனதாதா கோடியில் ஒருவர், வார்த்தை 16,000 ஒருவர், தண்டா திருவே உண்டாயிலும் உண்டரு அல்லது அரு என்று அவையார் பிராட்டி உரைத்தவண்ணோ. அப்படி இந்த கவிக்கு விளக்கம் என்னன்னா, பாண்டிய நாட்டிலே பாண்டிய மன்னனாகப்பட்டவன் வரக்கூடிய கத்துக்குட்டி கவி பாடி ஜோகி சங்கமாக எல்லாருக்கும் பொன் பொருளை வாரி வாரி வழங்குவது வழக்கம் இல்லையா. ஒரு நாள் பரிவந்தோம் அந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். என்னன்னா, அனைவருக்கும் பொன் பொருளை வாரி வழங்கியிருக்கிறோம். யார் ஒருவர் தன்னுடைய கவித்திறனால் பொன்னினால் செய்த ஊஞ்சலை அருந்து விட செய்கிறாரோ அவர்தான் இந்த கவிஞர்களே தலை சிறந்த கவிஞர் சொன்னாங்களா. அப்போ அனைத்து கவிஞர்களும் வந்து கவி பாடுகிறார்கள். யாராலையும் அந்த பொன் முந்தில அருந்து கீழே அவ்வையார் பிராட்டி வந்தார், அவர் கவியை உரைத்தார், அந்த பொன் மூஞ்சலாக விடுறது அருந்து விழுந்தது இல்லையா. அதனால் அவ்வையார் பிராட்டியை போல நீங்க அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா, பாண்டி நாட்டிலே கூடக்கூடிய சபை போல அனைவருமே அந்த அவ்வையாரை போலவே. பாருங்க வீட்டுக்கா மழை பெய்யுதான், மழை பெய்யுதா போயிட்டு விடு நம்மளுக்கு. அப்படி இந்த புண்ணிய சபையிலே நான் ஒரு பெண்ணாக பிரார்த்தமாக இருக்கக்கூடியவன் யாரும், நான் யார், எந்த நாட்டை சேர்ந்தவள், என்னுடைய பெயர் விளக்கும், என்னுடைய சமாச்சாரம்
அப்படி என்னுடைய பெயரோ பொன்னுருகி என்று அழைப்பார்கள். எங்களோட நாடு என்ன நாடு தெரியுமா? கலிங்க தேசம். கலிங்க தேசத்தை ஜெகத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடியவர் என்னுடைய தந்தையார் சுபாங்க சக்கரவர்த்தி என்று சொல்லும்படியான கீர்த்திவர்மன் இல்லையா? கீர்த்திவர்மன் மகாராஜனுக்கும் என் தாயாக உண்மையான ரத்னமால அம்மையாருக்கும் நான் ஒரே ஒருவள் பெண் குழந்தை. அப்படி இருவருக்கும் நான் பெண்ணாக பிறந்தமையால் எனக்கு என்னன்னு பேரு பொன்னுருகின்னு பேர் வைத்தார்கள். சொல்லிடி மீன் என்ன இருக்கும்? அங்க இருக்கும். தண்ணி வச்சு போயிடுது. சும்மா ஒரு குளமா தண்ணிக்கும். ஆமா. அங்க மீன் ஃபுல்லாக்கும். என்ன பண்ணும்? பழப்ப அப்படி மீன் இப்பெல்லாம் மீன் இதெல்லாம் அப்படி என்னுடைய தாய் தந்தையாராக விளங்கும்படியான அந்த கீர்த்திவர்மன் என்று சொல்லக்கூடிய சுபாங்க சக்கரவர்த்திக்கும் என்னுடைய தாயார் ரத்னமாலா அம்மையாருக்கும் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை செல்வமே கிடையாது. அதனால் என்னும் தாயும் தந்தையும் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த நாட்டிலே ஒரு மகாராஜனாக இருந்தும் நாடு ஆணை சேனை பண்டு பண்டாரம் அத்தனைக்கும் குறையில்லாமல் ஜகத்தோடு இந்த நாட்டை அரசாட்சி செய்து வரும்படியான நமக்கே குழந்தை இல்லையே. ஊரவர் பார்க்கிறார் என்ன பாவத்தை செய்திருப்பார்களோ, இவர்களுக்கு குழந்தை இல்லையே என்று அவர் சொல்லக்கூடிய வார்த்தையாகப்பட்டது என் தாயும் தந்தைக்கும் மனவேதனையாகப்பட்டது அதிகமானது. அதனால் இந்த நாட்டிலே வாழ்வதை விட வாழ்வதே பெரிது என்று மந்திரி பிரதானிகள் கையிலே அந்த நாட்டை ஒப்படைத்து விட்டு கானகத்தை நோக்கி செல்கிறார்கள். அங்கு செல்லக்கூடிய யாரும் என்ன என்னுடைய தந்தையார் நாம் வாழ்வதை விட வாழ்வதே பெரிது என்று சொல்லி இந்த உரையிலே இருக்கும்படியான உரைவாளை எடுத்து இந்த கேசரி என்று சொல்லும்படியான ஆகாய மார்க்கமாக அந்த வாளை விசிறி போடுறாரு. யாரு கேட்டா ஒரு மகாராஜனாக இருக்கக்கூடியவன் நெஞ்சதான் குத்துப்பட்டு சாகும் இல்லையா? அதுதான் அழகு. பெருமையா பேசுவாங்க. புறமுதுகை காட்டி இந்த முதுகு பரமா குத்து விட்டு சாகக்கூடாதுன்னு சொல்லி தந்தையாருக்கு ஒரு எண்ணம். ஆமா, கோழைன்னு சொல்லுவாங்க. உரைவாளை எடுத்து இந்த கேசரி மார்க்கமாக வீசக்கூடிய யாரும் என் தாயானவள் பக்கத்திலே நெருப்பு மூட்டி வைத்திருக்கிறார். கணவன் மடிந்து விட்டால் நாமளும் உடனே உடன்கட்டை ஏறி ரெண்டு பேருமே செத்தலாம். அப்படி செய்யக்கூடிய யாரும் அங்கு வரக்கூடியவர் யார் தெரியுமா? கிண்டர் கிண்புடர் சித்தர் வித்யானந்தர் நாவலர் பாவலர் கருட கருடாந்தியர் சப்த ரிஷிகள் வேத பெருமான்கள் அனைவருக்கும் முதன்மையாக விளங்கும்படியானவர் முப்பெரும் நாட்டுக்கு அதிபதி தேவகுமானும் இந்திராணி அம்மையாரும் அங்கு வீதி உலா வருகிறார்கள். அப்பொழுது இந்த வாளாகப்படுது அவர்களை நோக்கி போறத பாக்குறாங்க. பார்த்த உடனே யாரப்பா அப்படி என்று அந்த வாளை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்து கேட்கிறாங்க, நீ யார், எதற்காக இந்த உயிரை மாற்றிக் கொள்கிறாய்? கேட்கும் போது குழந்தை கிடையாது சாமி அப்படி என்று சொன்ன உடனே இறைவனால் படைக்கப்பட்ட அந்த உயிரானது அந்த இறைவன் என்று அழைக்கிறானோ அப்பதான் போகணும் இல்லையா? நாமளா தற்கொலை செஞ்ச கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய நேரம் பிள்ளை பலன் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளை பலம் வேண்டுமானால் பெருத்தது ஒரு யாகத்தை செய்ய வேண்டும். அந்த யாகத்தை செய்தால் உனக்கு கட்டாயமாக குழந்தை கிடைக்கும்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி அந்த யாகத்தை செய்கிறார்கள். அந்த யாகத்துக்கு யார் வந்தாங்க? யார் செஞ்சாங்க? அந்த முனிவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி அந்த யாகத்தை செய்யக்கூடிய நேரத்திலே அந்த யாகத்தின் வாயிலாக குழந்தை பிறக்கும்னு யாகத்தை செய்யறாங்க. ஆனா யாகத்தை செய்யும் போது பலனாக இந்த குழந்தை பிறக்க கிடையாது. அதனால் அந்த இந்திராணி அம்மையார் கழுத்திலே இருக்கும்படியான இந்த சொர்ண மாலையை கலட்டி அந்த யாகத்தின் கும்பகலசத்தின் மீது வைக்க அந்த யாகத்திலே நான் பிறந்தமையால் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. சொல்லட்டுமா?
அப்படி சொர்ணம் உருகுமேனி வர்ண பசிங்கிலியால் ஒரு பொன்னாகப்பட்டது உருகி பொற்சிலையாக நான் பிறந்தமையால் எனக்கு பொன்னுருகி என்று பெயர் வைத்தார்கள் இல்லையா? அதை விடுத்து சுபாங்க ராஜனுக்கு மகனாக பிறந்ததினால் சுபாங்கி என்று ஒரு பெயர். அப்படி 2 பேர் அடியம்மா. அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயர் விளக்கம் இவ்வாறு எல்லாம் இருந்தாலும் சரி, நாட்டை ஆழ்வதற்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டை அரசாட்சி. நான் பிறந்தவை பெண்ணாக பிறந்திருக்கிறேன். அதனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? அனைத்து வித்தைகளும் கத்துக்கொண்டேன். என்னென்ன பயிற்சி இருக்குது மொத்தம் பயிற்சி தெரியாதாடி? எனக்கு என்ன தெரியுமாம்மா? எனக்கு என்ன தெரியும்? அவளுக்கு தெரியுமா? வால்யுத்தம், மல்யுத்தம், நான் பிராணத்தா அவ்வளவுதான். அப்புறம் ஈட்டி எறிதல், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இப்படி எல்லாம் அனைத்தையும் ஒரு அரசனுக்கு எப்பேற்பட்ட தகுதி இருக்குமோ அதே போலவே அனைத்தையும் கற்றுக்கொண்டேன். அப்படி கற்றுக்கொண்டிருந்தாலும் ஒரு நாள் வருவந்தோ ஜெகத்தோழிமார்களுடன் கூடி நான் கானகத்திற்கு புறவை என்று சொல்லபடியான குதிரையை கூட்டிக் கொண்டு நான் போகக்கூடிய நேரம் குதிரை கட்டுக்கடங்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இல்லையா? அப்படி ஓடக்கூடிய நேரத்திலே குதிரைக்கு கடவாளம் அருந்தி அதை கட்டு மீறி ஓடக்கூடிய நேரம் அவையும் என்று கதறுகிறேன். காப்பதற்கு யாரும் கிடையாது. ஆனா அங்க ஒருத்தர் காப்பாத்தினார். யார் தெரியுமா? அடிக்காலை கூறி யானை போல் காலை சூரியனை போல் சூரியனாகப்பட்டவன் காலையிலே முளைத்து வரக்கூடிய நேரம் ஆயிரக்கணக்கைகளை கொண்டு அழகு கோடி சூரிய பிரகாசம் போல அண்ணனோட அழகு இருந்தது. அப்படி அழகு இருக்கக்கூடிய நேரம் அதை பார்த்த உடனே என்னை வந்து காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு. அப்பயே அவர் மீது இச்சை என்று சொல்ல முடியாது, காதல் வயப்பட்டு இல்லையா? நான் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் தந்தையார் உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் சொல்லும் போது, அப்பா எனக்கு திருமணம் செய்ய வேண்டும், ஆனால் இச்சா சுயவரம் ஏற்படுத்த வேண்டும் இல்லையா? இச்சை என்றால் ஆசை இல்லையா? ஆசைப்பட்டு நான் யார் ஒருவருக்கு மாலை தருகிறேனோ அவரே எனக்கு மனவாளன் என்று சொல்லி என்னுடைய தந்தையாரிடத்தில் சொல்லக்கூடிய யாரும் எங்களுடைய கலிங்க தேசத்திலே மிகப்பெரிய சுயவரத்தை நடத்துகிறார் என்னுடைய தந்தையார் இல்லையா? அப்படி நடத்தக்கூடிய நேரத்தில் 52 நாட்டு அரசர்களும் வந்திருக்கிறார்கள். நான் மாலை எடுத்துக்கொண்டு அங்கும் இங்கும் சுத்தி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு காப்பாத்தினாரே கானகத்துல அவர் வந்திருக்கிறாரா, அவர் எந்த நாட்டு அரசரா இருக்கும் அப்படி என்று சொல்லி நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தா வெளியே குதிரை கட்டும் கடவாள் இல்லையா? அங்கு அமர்ந்திருந்தார். அதை பார்த்து விட்டு அந்த மாலையை கொண்டு போய் அவர் கழுத்துல போட்டார் இல்லையா? போட்ட உடனே அவர் என்ன செய்யணும், என்னை மணக்க வேண்டுமானார். கீழே மஞ்சள் கொப்பரை இல்லையா? மேல மீன் மச்சமாகப்பட்டது சுழண்டு கொண்டிருக்கு. இந்த மஞ்சள் கொப்பரையை பார்த்த வண்ணமாக அந்த மீனில் ஒரு கண் வழியாக பாய்ந்து மறு கண் வழியாக வெளியே வர வேண்டும். அப்படியே அவரு
செஞ்சார். அதை பார்த்த உடனே ஆனந்த மகிழ்ச்சி கொண்டு இவர்தான் நம்முடைய கணவர் என்று சொல்லி அவர் உடனே நான் போகக்கூடிய யாரும் அங்க பார்த்தாதான் தெரியுது போய் சுகபோகமாக வாழ்ந்து 3 குழந்தைகளை ஈன்றி 4வது குழந்தை விஸ்வகேது இல்லையா 6 மாத கர்ப்பிணி பெண்ணாக எங்கு அஸ்தினாபுரத்தில் அங்கு தேசம் உருவாகும். அந்த அங்கு தேசத்திலே குடியிருக்கிறோம். ஒரு நாள் பரிவமும் குளத்தை எடுத்துக்கொண்டு ஜலம் கொண்டு வரலான்னு நான் போகக்கூடிய நேரம் அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் பார்த்தார். என்றும் பார்க்காத முகமாக இருக்கிறது. அம்மா யார்? உங்களை பார்த்த உடனே ஒரு ராணி போல தோன்றுகிறாய்ன்னு கேட்டாங்க. அப்பதான் சொல்றேன் இந்த அங்கு தேசத்தை ஆளக்கூடிய கர்ணாபிஷேகனுடைய மனைவி அப்படின்னு சொல்லி இழிவான குலத்திற்கெல்லாம் இழிவானவன், ஏற்பாக மைந்தன், ரதையினால் வளர்க்கப்பட்டவன், தூது வந்தவன், எடுப்பார் கைப்பிள்ளை, இப்பேற்பட்டவனுக்கு மாலை தரித்திருக்கிறாய் என்று சொன்ன உடனே அந்த குளத்தை எங்கே போட்டு உடைத்து விட்டு 6 மாத கர்ப்பிணியாக நான் இங்கு வந்திருக்கிறேன். என்னுடைய தாய் அரண்மனைக்கு வந்து விட்டேன் இல்லையா? அப்படி இருந்தாலும் இடத்திலே அந்த இழிகுலத்தோனை பற்றி நான் பேசக்கூடிய யாரும் இதனால் எனக்கு சில பழைய கடந்த கால நினைவை நினைத்து பார்த்தால் இந்த மனக்கசப்பு எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரே சோர்வாக இருக்கும் போல தெரிகிறது. அதனால் என்னுடைய அந்த ரகம் என்று சொல்ல முடியாது. சுந்திரத்தாதி பெண் இருக்கிறாள், அவளை அழைத்துக் கொண்டு வா. மற்ற சமாச்சாரம்